கணத்தை அறையிறீங்க நம்ம ஏசுநாதர் சொன்ன மாதிரி இன்னொரு கணத்தை காட்டி திருந்தினா பரவாயில்ல, இதான் சாக்கு போட்டு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ அந்த மாதிரி இது வேர்ல்டு தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெறித்தனமான இப்போ நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆளுங்களாம் அவர் ஏன் அடக்கி வச்சிருக்காரு. நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆளுங்களாம் பேச ஆரம்பித்தா தாங்க மாட்டாங்க. அப்புறமா இந்த ஹெட் இருக்காருல, அந்த ஆள் பண்ணுற சேட்டை தான் நினைக்கிறேன். அந்த ஆள் ஏதாவது பிஜேபியினோட அடிவரடியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். இது அது பிஜேபி தான், இது வேறு யாருமே கிடையாது. இது ஓட்டு போட்டு உட்கார வச்சா நீங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யும்போது கொலை பண்ணுறது கொள்ளடிக்கிறதுமா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சவுக்கு அடிக்கிறாருல்ல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாருமே எல்லா அரசியல்வாதிகளுக்குமான பாடம் தானே அது. அப்போ எல்லாருக்குமே அது இருக்கும். அப்போ எல்லாருக்குமே இப்போ இவர் யாரை எதிர்க்கிறாரோ அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அது யாரை இவர் ஓவராக எதிர்க்கிறாரு. 2 படம் 10 படம்லாம் வந்துருக்கு இந்த பொங்கலுக்கு. அப்போ அது மாதிரியான காலகட்டம். இது ஓகே, 2 படம் வர்றது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை தான் மக்கள் பார்ப்போம். சிபிஐயில் கூப்பிட்டுருக்காங்க அவரை, அது என்கொயரிக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர் இருந்தார். ஆனால் என்ன நடந்தது, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு அது ஒரு இது. உடனே சம்மன் வருமா அவரை உள்ள தூக்கி போட்டுறாங்களா, அப்படிலாம் எங்கள் விஜய் எல்லாம் தூக்கி உள்ளே போட்டால் என்னங்க ஆகும். மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட சவுந்தரராஜன் சார் தான் இருக்காங்க. வணக்கம். சார், இப்போதைக்கு இன்னைக்கு ஆன டேல ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ செய்திப்படி 9ஆம் தேதி ரிலீஸ் கிடையாது, போஸ்ட்பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ரிலீஸ்க்கான டேட் இன்னும் அறிவிக்கல. இதற்கான நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நடிகர், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க அப்படின்றதுனால சென்சார் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். சென்சாருங்கிறது ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஓகே சார். எந்தெந்த துறையிலேருந்து? ஒவ்வொரு துறையிலேருந்து. இப்போ அந்த படத்தில் இப்போ ஏதோ அனிமல் சம்மந்தப்பட்டது இருக்குதுன்னா அது ரிலேட்டடான ஆள் இருப்பாங்க. அரசியல்னா அரசியல் சார்ந்திருப்பாங்க, கவச அரசியல் சார்ந்திருப்பாங்க. இப்போ பொதுவாக இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு அவங்க அந்த கேட்டகரிலாம் இருப்பாங்க. கௌதமிலாம் கூட இருந்தாங்க. அது மாரி இது என்னென்னா 5 பேர் படம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நம்ம யாரும் பார்க்க முடியாது, அவங்க தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நம்ம வெளியில் வெயிட் பண்ணணும். அவங்க படம் பார்த்துட்டு ஒரு ஹால் இருக்கும், அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்தந்த சீன்லாம் இது மாதிரி இருக்குது, இது கட் பண்ணணும், இல்லை இந்த சவுண்டு மியூட் பண்ணணும், டைலாகை மியூட் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஓகேன்னா அவங்களுக்கு யூ சர்டிஃபிகேட்டு, இல்லைனா யூஏ. இல்லை இது ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது இந்த சீனு, இது ரொம்ப இதாக இருக்குது, அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா ஏ கொடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா யூஏ, இல்லைன்னா ஏ. ஒன்றுமே இல்லாத படத்துக்கு இந்த பக்தி படத்துக்கெல்லாம் யூ, அந்த மாதிரி தான். பட் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா 4 பேர் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சென்சார் ஆட்கள் பார்த்துட்டு ஓகேன்ட்டாங்க. அதில் ஒரு சீஃப் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் மட்டும் ஏதோ சொல்கிறான்னு இருப்பார் போடுறது. ஓகே, அப்படியே சொல்கிறேன்னு இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு பேசி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ப்ரொடியூசர் சார்பாக, டைரக்டர் சார்பாக அவங்க என்ன கட் சொன்னாங்களோ அதை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறதா பிளான் பண்ணிட்டாங்க. ரைட். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி சர்டிஃபிகேட் கொடுக்குறதா பிளான். அது நடுவில் கிறிஸ்மஸ் வந்துச்சு இல்லையா, அதனால் சரி 26ஆம் தேதிக்கு அப்புறம் தோன்னு இழுத்துட்டு இருக்காங்க. இழுத்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மத உணர்வு ரீதியாக ஏதோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன் தப்பான ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒரு படம் 9ஆம் தேதி ரிலீஸுன்னு அவங்க பண்ணிட்டாங்க. இதில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டது, அதில் ஒர்க் பண்ண ஆளுங்களாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸு, அந்த ப்ரொடியூசரு, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்போ இது ஒரு கண்ணியமற்ற முறையில் இருக்குது இல்லையா. இது ரொம்ப தப்பான ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ இது கோர்ட்டுக்கு போகிறாங்க அவங்க. ஏன்னா 9ஆம் தேதி ரிலீஸு ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்குது. ஆமாம், அப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு ரிலீஸ் ஆகும்போது சென்சாருக்கு அந்த இது கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் அவர் என்ன சொல்கிறாரு, சென்சார் இது கோர்ட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு ஹெட்டு சொல்கிறார். சென்சார் ஹெட்டு சொல்கிறார். அவங்க சார்பு வக்கீல் சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அப்போ என்ன, நீங்கள் கோர்ட்டுங்கிறது எது, எங்கே நமக்கு நீதி கிடைக்கலையோ, எங்கே நியாயம் கிடைக்கலையோ நம்ம அது கோர்ட்டுக்கு தான் போயாகணும். அதுதான் நம்ம உச்சபட்ச கடைசியாக நம்ம போய் போராடுறது அங்கே தான். இப்போ அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன தேர்தல் கமிஷன், இப்போ தேர்தல் கமிஷனே சில நேரத்தில் கோர்ட்டு இது டீல் பண்ணும். பட் சில நேரத்தில் தேர்தல் கமிஷன் அதை முடிவு பண்ணிக்கலாம் சொல்லிவிடும். தேர்தல் கமிஷன் அது அது இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப அதோட பவரே தெரிய சென்சார் போர்டுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. 2வது, நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துட வேண்டியதானே. அவங்க என்ன கட் சொல்கிறாங்களோ அதை கட் பண்ண தயாராக இருக்கும்போது கொடுத்துட வேண்டியதானே. அப்போ நீங்கள் இது ஒடுக்குமுறை மாதிரி ஆகுது. இது ஒரு அடக்குமுறை, ஒடுக்குமுறை மாதிரி ஆகுது. சென்சாருங்கிறது நீங்கள் ஒன்றும் இப்போ தனியாக அங்கேருந்து குதிச்செல்லாம் இல்லை. இப்போ அவங்க என்னென்ன இதில் என்ன பிரச்சனைனா, அவர் பிஜேபியை எதிர்க்கிறார் இல்லையா, கொள்கை எதிரிங்கிறார். ஸோ
ஸோ இப்போ இதனால் அவங்களுக்கு என்னென்னா எங்களை ஏற்றிட்டு நீ அதுதான் அதுதான் அதனோட சாராம்சம். ஆனால் இது என்னென்னா உலக சுற்றுவாளிகளில் தலைவர் நடந்தது எம்ஜிஆர். அதெல்லாம் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அந்த படம் எப்படி இருக்கலாம் தெரியாது. ஆனால் இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா, கார்னர் பண்ணீங்கன்னா திமிரிக்கிட்டு வரதான் பார்ப்பான் ஒரு ஆள் இல்லையா? அந்த படத்துல ஒரு பாட்டு வரிக்காக இது பண்ணாங்களா இல்ல அது சொல்ல மாட்டாங்க. மத சார்பு ஏதோ இதெல்லாம் இருக்குது, காரணங்கள் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அது சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுக்கு கூட தான் டிஸ்கஸ் பண்ணி அது ப்ரொடியூசர்ஸ் அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க அவங்க. அதெல்லாம் கோர்ட்டுக்கே போயிருக்காங்க அவங்க. கோர்ட்டு 9ஆம் தேதி படம் ரிலீஸ் 9ஆம் தேதி காலையில் தீர்ப்பு கொடுத்தா படம் இது என்ன இது இல்லையா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. 9ஆம் தேதி தான் தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு நீ அவங்க போய் கோர்ட்டுக்கு போகலான்ற எப்போ அந்த டெசிஷனை அவங்க எப்போ வராங்க? 6ஆம் தேதி 5ஆம் தேதி வராங்க இல்லையா? இப்போ இது ரொம்ப தப்பான ஆஸ்பெக்டில் இது. 9ஆம் தேதி லைக் அவங்க ரிசல்ட் சொன்னாலும் அந்த ஒரு காட்சி 2 காட்சி தவிர்த்து திருப்பூர் சுப்பிரமணியம் தெளிவாக சொல்லிட்டாரு. அன்னைக்கு பண்ண முடியாது, அதுக்கு அடுத்த நாள் தான் பண்ணணும். அதே டிக்கெட்டு அப்படியே அதே ஹோல்ட் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். அது ஏன்னா அன்னைக்கு பண்ண முடிஞ்ச இப்போ ரொம்ப ஓவர் ப்ரெஷர் ஆகிடும், க்ரௌடு பயங்கரமாகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அதை தாங்கக்கூடிய சக்தி தேட்டர்ஸுக்கு இருக்காது, எல்லாத்துக்குமே இருக்காது. அதுதாங்க இவங்க ப்ரெஷர் கொடுத்து இப்போ விஜயை இங்கே போய் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவர் சொல்லலை பிளாஸ்ட் ப்ரோ தான். அப்புறம் சொல்றேன் நான், அது மாதிரி ஆயிடும். இவங்க நார்மலா போயிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஹைப் அதிகமாயிட்டே இருக்குல்ல படத்துக்கு. அவங்க ப்ரொமோஷன் பண்ணவே தேவையில்லை போடுறது, இவங்க ஹைப் கொடுப்பாங்க. இதே பிரச்சனை தலைவாவுக்கு வந்தது. ஆமா, தலைவர் வந்து ரிலீஸ் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணலையே, மற்ற மாநிலங்கள் அதுல தான் விஜய் ஃபர்ஸ்ட் லைஃப்ல என்னடா இது இப்படி ஒரு நெருக்கடி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தது தான் இதெல்லாம். அந்த டைம் டு லீட் அப்படின்ற ஆமா, அந்த டைம் டியூரேஷன் தான் இங்க பாலிடிக்ஸ்ல நிக்கிறது. அதாவது நீங்க யாரா இருந்தாலுமேங்க, இப்போ நீங்க கணத்தை அறையிறீங்க, நம்ம என்ன ஏசுநாதர் சொன்ன மாதிரி இன்னொரு கணத்தை காட்டினு திருந்தனா பரவாயில்ல, இதான் சாக்குன்னு போட்டு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ அந்த மாதிரி இது வேர்ல்டு தானே இது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெறித்தனமான இப்போ நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆளுங்களாம் அவர் ஏன் அடக்கி வச்சிருக்காரு? இப்போ நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆளுங்களாம் பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டாங்க, சென்சார். ஆமாம், அதாவது இது ரொம்ப தப்பான அணுகுமுறை, ரொம்ப தவறு, இது ரொம்ப தப்பான விஷயம். சரி, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா யூபார் ஏ அப்புறம் ஏ. இப்போ ஏன்னா சில்ட்ரன்ஸ் அலோடு கிடையாது, யூபார் ஏ அப்படின்னா வித் பேரண்ட்ஸோட ஓவர் வயலன்ஸ் அவங்க வயலன்ஸையும் சொல்லியிருக்காங்க இதில். நான் என்ன சொல்கிறேன், வயலன்ஸ்னா இப்போ ரத்தம் சொட்ட கத்தி எடுத்து பார்த்த சீன்லாம் நம்ம பார்த்த சீன் நிறைய இருக்கு. அப்போ இதில் நீங்கள் எதை வச்சு அதான் அவங்க படம் பார்க்கும்போது இன்னொன்று இருக்குது, இந்த மென்டாலிட்டின்னு வருது. நம்ம படம் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் நம்ப மாட்டீங்க, நானே சொல்கிறேன் உதாரணத்துக்கு, பருத்தி வீரன் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டைம் பார்த்தப்போ எனக்கு அந்த கிளைமேக்ஸ் என்னால் ஒத்துக்க முடியல. ஏன் ஒத்துக்க முடியலன்னா, அவளை நான் லவ் பண்ணிட்டேன். யார? அந்த ஹீரோயினை. ஆமாம், என்னடா கேரக்டர் இது, வா இப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் இப்போ 2வது தடவை பார்க்கும்போது இந்த இதுக்காக தான் இதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்தால் கூட அதுமாதிரி இந்த சென்சார் போர்டு நான் படம் பார்க்குறாங்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷன் தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் இது இருக்கும்ல. அப்போ இவனுக்கு ஒன்று இருக்கும், அவனுக்கு ஒன்று இருக்கும். சார் இது ஓகே சார், அதான் சார் இது வேறு போய் தான் இருக்குது, இல்லை அது ஓகே தான், அவர் சொன்னது சபேசன் சொன்னது ஓகே தான். இந்த மாதிரி பேசி அதுக்கப்புறம் அவனுக்கு பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இங்கே வருவானுங்க. அப்புறமா அதான் இந்த ஹெட் இருக்காருல, அந்த ஆள் பண்ணுற சேட்டை தான் நினைக்கிறேன். அந்த ஆள் ஏதாவது பிஜேபியினோட அடிவரடியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். இது அது பிஜேபி தான், இது வேறு யாருமே கிடையாது. இதுக்கு இங்கே இருக்கிற இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இங்கே தமிழ்நாட்டு அரசு சைட்லேருந்து இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க. பட் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்றது ரொம்ப ஒரு பர்சன் இருந்தால் பெரிய விஷயம். நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட ஆள் யாராக இருக்கலாம், மேபி தான். இது ஒரு தடவை கேஆர் இருந்திருக்காரு, சினிமா சிசர் மனோகர்லாம் இருந்திருக்கா, அப்படி யாரோ இந்த ஆக்டர் எல்லாம் இந்த பிஜேபி சப்போர்ட்டர் இல்லை கட்சி சம்மந்தமான ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்தந்த பீரியடில் ஒரு ஆள் இருப்பாங்க. அது நேச்சுரல் தான் வச்சுக்கலாம். பட் அவன் எந்த ஆங்கிளில் படமாக்குறாங்கிறது தான் நாங்கள் முக்கியம். இப்போ அவங்க ஒரே ஒரு கருத்து, விஜய் இப்போ இது வந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய பாதகமாக இருக்கு. அதில் நிறைய டைலாக் பேசியிருக்காரு ட்ரெய்லரில். உள்ள பிஜேபி சார்ந்து பேசி தாக்கி டைலாக் ஏதாவது இருக்கோ உள்ள? அரசியலும் ஒட்டுமொத்தமாகவே ஏன்டா உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சா நீங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யும்போது கொலை பண்ணுறது கொள்ளடிக்கிறதுமா பண்ணிட்டு இருக்கிறீங்க, சவுக்கு எடுத்து அடிக்கிறாருல்ல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாருமே எல்லா அரசியல்வாதிகளுக்குமான பாடம் தானே அது. அப்போ எல்லாருக்குமே அது இருக்கும். அப்போ எல்லாருமே இப்போ இவர் யாரை எதிர்க்கிறாரோ அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அது யாரை இவர் ஓவர எதிர்க்கிறாரு? ஆபியஸாக அவங்கள தான். ஆபியஸாக. ரெண்டாவதுங்க திமுகவை இது பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரூட் இல்லை. அவங்க அந்த பராசக்தி படம் 14ஆம் தேதி பண்ணி அகைன் 10ஆம் தேதி கொண்டு வந்தது,
வாண்டடா கிளாஷ்லாம் கொடுத்தது அவங்க சைடு அப்படின்ற மாதிரி அது தான் எனக்கு 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 அதில் உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லைன்னா, அது வந்து சிவகார்த்திகேயன் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே. சிவகார்த்திகேயன் மேடையில் ரிலீஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒன்று பேசியிருப்பாரு ஆமா இல்லையா? ஆமா ஆடியோ ஃபங்க்ஷனில். ஆமா. அது என்னன்னா, இப்போ ஒரு 2 படம் 10 படம்லாம் வந்துருக்குங்க பொங்கலுக்கு. அப்போ வந்து அது மாதிரியான காலகட்டம் இது ஓகே. 2 படம் வர்றது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனா, எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை தான் மக்கள் பார்ப்போம். இதானே நேச்சர். இப்போ நீங்கள் நான் இப்போ பராசக்தி பார்க்குறேன், ஜனநாயகன் பார்க்குறேன். எனக்கு எனக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படம் தான் நான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். கண்டென்ட் வைஸு, இன்ட்ரெஸ்ட் வைஸு எது நல்லா இருக்கோ அதனை நான் சொல்லுவேன். இல்ல இது கடைசி படமாச்சு அதனால அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறலாம் அப்படின்ற ஒரு தாட் எல்லார்கிட்டயும் இருக்கு. அதனால அடிக்கிறாங்களோ அப்படின்ற. இல்ல. அதாவது கடைசி படம்ன்றதே ஒரு ஹைப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். விஜய்க்கு வந்து கடைசி படம் அப்படிங்கிறதே வந்து அதில் தானேங்க கூட்டம் குவியும். ஐயோ தலைவன் என்னவோ சொல்லியிருக்காயா, ஐயோ பின்னுங்க நம்மால் இதுக்கப்புறம் வேற பார்க்க முடியாது. பார்க்க இந்த மாதிரி முடியாது. கொண்டாட்டம் தலைவன் கிடையாது. ஸ்டைல்லாம் பார்க்க முடியாது. ஏதாவது ஸ்டேஜில் பேசினா கூட படத்தில் வர்றது அந்த ஃப்ரீடம் அவருக்கு இருக்காதுல்ல. படத்தில் யாரும் ஆக்ஷன்னா ஆரம்பிச்சிடுவாரு, கட்டுனா முடிச்சுக்குவார். இங்கே அப்படி கிடையாதுல்ல ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி வந்து தலைவன் பையன் இப்போ டைலாக் இந்த மாதிரி டைலாக்லாம் அங்கே பேச முடியாது. சவுக்கு எடுத்துல அடிக்க முடியுமா ஸ்டேஜில்? நான் வந்துட்டேன்னா ஆட்சிக்கு வந்துட்டேன் அது மாதிரிலாம் பண்ண முடியாதுல்ல. அது படத்தில் பண்ணலாம். அதனால் அதுவே ஒரு ஹைப்பு தான். கடைசி படம்ங்கிறதே ஒரு ஹைப்பு தானே. சார் இது வந்து கொஞ்சம் ஒரு பாலிடிக்ஸ் சார்ந்த ஒரு கேள்வி தான். பட் நான் கேட்குறேன் என்னன்னா, இப்போ இந்த கரூர்ல வந்து ஒரு 41 டெத் நடந்தது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து தளபதி படம் விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது, வாண்டடா தமிழ்நாட்டுல, சென்னையில இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல வந்து நம்ம அஜித் சாரோடைய ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்தது இல்லைங்களா? ரோகிணி தியேட்டர்ல காலையில 4 மணிக்கு ஷோ நடக்கும்போது லாரி ஏறி ஒருத்தர் இறந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி இங்க வந்துட்டு வாண்டடா பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாண்டடா இவருடைய அந்த பாலிடிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாலிடிக்ஸ்லேருந்து டவுன் பண்ணுறது இருக்கும். பட் ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மனிதாபிமானமற்ற அரசியல் அது நடக்கும். கொலைகள் நடந்திருக்கு, அரசியல் கொலைகள் நடந்திருக்குது. அந்த ஒரு இதுல அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனால் இது வந்து இதுக்கப்புறம்லாம் பண்ணால் இது அதாங்க உங்களுக்கு தான் பலவீனம். நீங்கள் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். அது நீங்கள் ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது எதையுமே இல்லையா? எதாக இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக முதல்ல மாதிரிலாம் கிடையாது. இப்போலாம் சோஷியல் மீடியா அது இது லொட்டு லொசுக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? எவனா ஒரு கண்ணில் பட்டுருவீங்க. நீங்கள் சும்மா சட்டசபையில் ஒரு ஆள் தூங்குறான், அதை வீடியோ எடுத்து போடுறான். இது பார்த்துட்டு இருக்கிறான், அதை போன ஃபிலிம் அது மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான், அதை எடுத்து போடுறானுங்க. அப்போ இது எல்லாமே நடக்குது. நீங்கள் சின்ன விஷயத்துலேருந்து கூட இப்போலாம் தப்பிக்கவே முடியாது. அதனால் அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பண்ணால் அது ரொம்ப அபத்தமாக, அசிங்கமாக, கேவலமாக மாட்டிக்குவாங்க யார் பண்ணாலும். ஒரு மனிதநேயமே இல்லாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். யாரோ மேல இருக்கிற கோவத்துக்காக மக்கள் மேல என்ன ஒரு சரியான பாதுகாப்பும் சரியான விஷயங்கள் இப்போ சிபிஐல கூட்டிருக்காங்க. அவரை அது என்கொயரிக்கு தான் கூட்டிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர் இருந்தார். அதான் என்ன நடந்தது, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு. அது ஒரு இது. உடனே சம்மன் வருமா, அவரை உள்ள தூக்கி போட்டுருவாங்களா? அப்படிலாம் எங்கள் விஜய் எல்லாம் தூக்கி உள்ளே போட்டால் என்னங்க ஆகும்? சரி, இப்போ இந்த சர்டிஃபிகேட் பற்றி பேசலாம் சார். இப்போ சர்டிஃபிகேட் வந்து இல்லைன்னா யூபாரியை கொடுக்கறதுக்காக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வெயிட் பண்ணுறாங்களா, இல்லைனா வந்துடக்கூடாதுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க? ப்ரொடக்ஷன் சைடில் இது வெயிட் பண்ணவே இல்லைங்க. ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க தரத்துக்கு அவங்க வந்து எது வேணாலும் கொடுத்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா 9 ரிலீஸ் தான் அவங்களுக்கு முக்கியமே தவிர, அது ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏ சர்டிஃபிகேட் வந்தால் என்ன ப்ராப்ளம்னா, ஓடிடி விற்க முடியாது. ஓடிடி விற்க முடியாது, சேட்டலைட் பண்ண முடியாது. ஓடிடி கூட வைக்கலாம், சாரி சேட்டலைட் கொடுக்க முடியாது. சேட்டலைட் பண்ணும்போது நீங்கள் அந்த டைலாக்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூஏவா ஆக்கினதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அதனால அதான் அந்த இதுதானே தவிர மற்றபடி அவங்களுக்கு 9 ரிலீஸ்ன்றது தானே. அதை வச்சு தானே அவங்க எல்லாமே பைசா வாங்கியிருப்பாங்க. தியேட்டர்ஸ்ட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. அதனால அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க எந்த கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அந்த ஃபேமிலிஸ் ஆடியன்ஸ் ரொம்ப அந்த போறது கம்மியாயிடும் அந்த மாதிரியும் பிளான் பண்றாங்க அப்படின்றாங்க. அது அவங்க என்ன சொல்றாங்களோ கட்டி நாங்க கொடுக்க தயாராயிட்டாங்க. அதான் இந்த ஹெட் வந்து அந்த ஏதாவது சொதப்பி விட்டார். சரி, இப்போ ஜென்ரலா இப்போ தளபதி படத்துக்கு அப்படின்னாலே இந்த ரிலீஸ் டைம்ல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ பிரச்சனைகள் வருது, ஓகே, நிறைய காரணங்கள் இருக்கு, அரசியல் அந்த மாதிரி காரணங்கள் இருக்கு. ஆனா இந்த காவலன் டைம்ல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு? காவலன் வந்ததுக்கு அது ப்ரொடியூசர் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ரொடியூசருக்கு உள்ள பஞ்சாயத்து, அவரு அந்த ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் பஞ்சாயத்து தான். அது வேற ஒருத்தர் வாங்கினாரு, வாங்கி அவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதா இருந்தது. நிறைய உள்ள இன்டீரியர் பஞ்சாயத்து. அதுக்கு அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தலைவாக்கு வந்து அரசியல் பஞ்சாயத்து. துப்பாக்கி வந்தது, அதுக்கப்புறம் வேற புலியும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பஞ்சாயத்து அப்படின்ற அதுல ஒரு டைலாக் வரும்ல, அந்த ஸ்ரீதேவிட்ட அவர் பேசுவார்ல. எல்லாமே அம்மா இருந்த பீரியட்ல வந்த பிரச்சனைகள். இப்போ வந்து அடிக்கிறது இன்னொருத்தாங்க. பெரிய நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதுல என்ன, இப்போ இந்த மாதிரி ஒரு 400-500 கோடி பட்ஜெட் போட்டு படம் எடுத்து ரிலீஸ் டைம்ல இந்த மாதிரி தடுக்கிறது எந்த லெவலுக்கு ஒரு ஆக்டரா மிக 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 வன்மையாக கண்டிக்கக்கூடிய அறிவிருக்கத்தக்க ஒரு செயல் அது.
100%. ஏன்னா ஒரு படம்ன்றது வந்துங்க, அதில் எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது அந்த படத்தில். ஃபஸ்ட்டு அந்த படத்தில் அதில் எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எத்தனை பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போ ஏன் இப்போ ரஜினி சார் படம் வருதுன்னா, ஏன் வந்து எல்லாரும் ஓடுதுன்னா அவ்வளோ சந்தோஷம் வராங்கன்னா, ஒரு பெரிய படம் ஓடுச்சுன்னா எல்லாருக்கும் லாபகரமாக இருக்கும். ஒரு 2 சின்ன படங்கள் அதை வச்சு வாழ்ந்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இந்த பெரிய படத்தை தடுக்கும்போது என்ன ஆகுன்னா, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் காணாமல் போயிடும். ஏற்கனவே நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. இப்போ நான் இருந்த பீரியடில் இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இப்போ யாருமே கிடையாது. எக்ஸிபியூட்டர்ஸ் வந்து தியேட்டர்ஸ் மட்டும் இருக்குது. தியேட்டர்ஸோட எண்ணிக்கை கம்மி, எல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுவும் கம்மியாயிடுச்சு. இப்போ அது மாதிரி இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது தான் அவங்க கல்லா காட்ட முடியும். அதில் போய் நீங்கள் கையை வச்சிங்கன்னா அது தப்பான விஷயம் தானே. சரி, இப்போ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி சார். என்னன்னா, இப்போ 9th வந்து பிளான் பண்ணாங்க. இப்போ இன்கேஸ் தள்ளி போறாங்கன்னு வைங்களேன், இப்போ ஹாலிடேலாம் அவர் ஏற்கனவே ஜட்ஜி சொல்லியிருக்காரு. தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும். அதுக்கு வந்து சிம்பாலிக்கா ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறமா தான் அவங்க சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஜட்ஜி இல்லை, அது வேற ஒன்று சொல்லியிருந்தாரு. ஜட்ஜி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி வந்து இதுக்கும் இந்த தள்ளி போகிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஜட்ஜி. சரிப்பா. ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் அந்த 9ஆம் ரிலீஸ் ஆகுனா 10ஆம் ரிலீஸ் ஆகும். 10ஆம் ரிலீஸ் ஆகுதுன்னா 12ஆம் ரிலீஸ் ஆகும். படம் விஜய்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் எப்போ வந்தாலும் பார்ப்பான் இல்லையா. நல்லா இருந்ததுன்னா நிறைய பார்ப்பான். ஆனால் எங்கள் தலைவர்களே சொல்லிட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்ல மாட்டோம், அவ்வளோதான். இல்ல அதனால டோட்டல் கலெக்ஷன் பாதிக்கும்ல சார் உங்களுக்கு. அதுதான் மெயின். ஏன்னா 9th ஏன்னா இப்போ இந்த பொங்கல் லீவுன்றது ஒரு பெரிய லீவு. ஒரு வாரம் லீவு, ஒரு வாரம் லீவு. அதனால வந்து நல்ல கலெக்ஷன் வரும். அது பொங்கல் கழிச்சு பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஸோ இன்கேஸ் மேக்ஸிமம் பொங்கலுக்குள்ள அதுக்கு தான் ஜட்ஜி பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் பண்ணிடுவாங்க. 10ஆம் தேதி வரும். 10, 11 அந்த மாதிரி ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா பராசக்திக்கு இன்னும் கொஞ்சம் பராசக்திக்கு இன்னும் சென்சார் கிளியர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதுக்கு சென்சார் வரல. அதுக்கு சென்சார் இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது பிளான் படி அது வந்து என்னன்னா, அது வந்து இதனால பாருங்க, நாங்க பராசக்தி கூட நிறுத்தி வச்சிருக்கோம் பாருங்க அப்படி சும்மா ஒரு இந்த ஜால் சாப்பு காட்டுவானுங்கல்ல, நாங்க நம்பிட்டோம். அந்த ஜால் சாப்பு தான் அது. ஒரு ஆக்டரா நீங்க வந்து தளபதி அவருடைய கடைசி படம் அப்படின்றது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் பார்ப்பேன். இல்ல இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டாரு, பாலிடிக்ஸ். அது வந்து அது எப்படின்னா, சினிமாவோ அரசியலோ வெற்றிடம்லாம் சொல்றோம்ல, அந்த வெற்றிடம்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லா இடத்துக்கும் யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபில்அப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இல்லையா. அவர் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் மக்களுக்கு தெரியும். காமெடியில் கவுண்டமணி அண்ணா செந்தில் போடு முடியல. அப்போ வடிவேல் வந்தா அப்படி. வடிவேல் வந்ததுக்கப்புறம் வடிவேல் கொஞ்சம் ஹீரோ ஆனதுக்கப்புறம் வேற சந்தானம் வந்தா அப்படி. சந்தானம் வந்ததுக்கப்புறம் வேற. ஸோ இது வந்துட்டு தான் இருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் பட் அதுக்காக ஒரு இடம் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடாது. அதனால வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ படங்கள் வரதான் போகுது. இன்னும் ஒன்று, இந்த வகையான கலெக்ஷன்ஸு இந்த அளவுக்கு வருமானது டவுட். ஸோ இந்த ஜனநாயகன் இந்த சென்சார் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.